ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பட்டர்ஃப்ளை ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். அந்த பட்டர்ஃப்ளை ஸ்டிச் பார்க்குறதுக்கு முன்னாடி எப்படி அது வந்து லைன் போட்டுக்கலான்றதை பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு ஹாஃப் இன்ச்சில் வந்து நான் 2 லைன் போட்டுக்கிட்டேன். 2 லைன் போட்டுக்கிட்டு ஸ்கேலில் பாருங்கள் 1 சென்டிமீட்டர் இருக்குது இல்லைங்களா, அது வந்து கரெக்டாக ஈவனாக எல்லா இடத்துலையுமே வர மாதிரி ஒரு சென்டிமீட்டரில் மேலேயும் சரி கீழேயும் சரி ஒரு சென்டிமீட்டர் வச்சுக்கோங்க. கரெக்டாக இருக்கணும். ஓகேவா? இப்போ வாங்க நம்ம வந்து ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாருங்கள், நான் பேக் ஸ்டிச் போட்டு எடுத்துட்டேன். எடுத்துக்கிட்டு நம்ம வந்து எப்போதும் என்ன பண்ணுவோம்னா நேராக போடுவோம். இந்த தடவை பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சுன்றதுனால நேராக போடாமல் சைடில், அதாவது வந்து ஃபஸ்ட்டு டாட் விட்டுட்டு செகண்ட் டாட்டில் போயிட்டு ஒரு ஸ்டிச்சு ஒரு லாக்கு, திரும்ப கீழே கொண்டு வந்து ஒரு ஸ்டிச்சு ஒரு லாக்கு. ஓகேவா? இது உங்களுக்கு வீடியோவில் நல்லா கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். மேலே எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஸ்டிச்சு ஒரு லாக்கு, திரும்ப கீழே கொண்டு வந்து ஒரு ஸ்டிச்சு ஒரு லாக்கு. இதில் பாருங்கள் கொஞ்சம் கிளிப்ஸ் வந்து மிஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், நான் அந்த ஒரு டாட்ஸ் வந்து அப்படியே நான் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். ஓகேவா? இப்போ நான் செகண்ட் டாட்லேருந்து எப்படி போகிறேன்னு பாருங்கள். அதோட அங்கே டாட் முடிஞ்சுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம அடுத்து ஆரம்பிக்க போகிறோம். அதுக்கு கிராஸாக, அதாவது வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண டாட்லேருந்து அதுக்கு கிராஸாக போயிட்டு ஒரு ஸ்டிச்சு ஒரு லாக்கு, திரும்ப கீழே கொண்டு வந்து ஏற்கனவே போட்டிருப்போம் இல்லைங்களா, அதுக்கு முன்னாடி போடணும் ஒரு ஸ்டிச்சு ஒரு லாக்கு, திரும்ப மேலே கொண்டு போயிட்டு ஏற்கனவே போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டிச்சு ஒரு லாக்கு. ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணி போடுங்க. இது வந்து அழகாக இருக்கும். உங்களுக்கு வந்து இது ஃபுல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அழகாக பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கும். அதனால பேர் வந்து பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நீங்கள் வந்து அப்படியே ப்ளெயினாகவும் விட்டுடலாம், இல்லை பீட்ஸ் வச்சுமே போடலாம். ப்ளெயினாக விட்டால் அந்தளவுக்கு அழகாக இருக்காது. ஆனால் நீங்கள் பீட்ஸ் வச்சு போடும்போது இன்னுமே அழகாக இருக்கும். நான் அதையுமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ வந்து அப்படியே ஆப்போசிட்டில் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணணும்னா, அடுத்த டாட் வரலும் கீழே உங்களுக்கு தெரியுதுங்களா, அடுத்த டாட் வரலும் நம்ம என்ன பண்ணணும்னா அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரணும். பாருங்கள், இந்த சைடுக்கு முன்னாடி ஒரு ஸ்டிச்சு ஒரு லாக்கு, திரும்ப ஏற்கனவே நம்ம போட்ட ஸ்டிச்சுக்கு முன்னாடி போயிட்டு ஒரு ஸ்டிச்சு ஒரு லாக்கு, திரும்ப கீழே கொண்டு வந்து போட்ட ஸ்டிச்சுக்கு முன்னாடி ஒரு ஸ்டிச்சு ஒரு லாக்கு. ஓகேவா? இந்த மாதிரி தான் நமக்கு வந்து ஃபுல்லாமே கண்டினியூ ஆகும். இது வந்து நீங்கள் பொறுமையாக போடுங்க. நிறைய பேர் வந்து சில்க் த்ரெட் கட் ஆகுது அப்படின்றீங்க. நீங்கள் மோஸ்ட்லி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த மாதிரி இழுக்கும்போது அந்த கொக்கியிலே வச்சு இழுப்பீங்க. அதனால கூட உங்களுக்கு கட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் அப்படி இழுக்கும்போது கொஞ்சம் மேல்வாட்டமாக எடுத்து விட்டு இழுங்க. நான் வந்து உங்களுக்கு இதுக்கு முன்னாடியே நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஃப்ளை ஸ்டிச்சுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் பாருங்கள். அதில் வந்து இது எப்படி வந்து சில்க் த்ரெட் போடாமல் நம்ம வந்து சில்க் த்ரெட் கட் ஆகாமல் எப்படி நம்ம போடுறது அப்படின்றது வீடியோ வந்து நான் அதில் போட்டிருக்கேன். நீங்கள் போய் யாராவது பார்க்கணும், இல்லை அது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த வீடியோ போய் பார்த்து கற்றுக்கோங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், நம்ம அடுத்த இதுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு இது நல்லா கண்டினியூட்டியாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான். நீங்கள் அதனால தான் இந்த டாட் வச்சது. ஏன்னா இந்த டாட் வரலும் நம்ம கொண்டுட்டு வந்துட்டு அடுத்தடுத்து அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ இந்த டாட் இருக்கிற வரலும் இந்த மாதிரி மாறி அதுக்கு முன்னாடி மேலே முன்னாடி கீழே முன்னாடி நம்ம மாற்றி போடணும். அந்த டாட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம புதுசாக போடுறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும். ஓகேவா? பாருங்கள், மேலே எடுத்துகிட்டு ஒரு ஸ்டிச்சு, கீழே கொண்டு வந்து திரும்ப ஒரு ஸ்டிச்சு ஒரு குட்டி லாக்கு. கண்டிப்பாக நீங்கள் அந்த லாக் போட்டு தான் போடணும். போடாமல் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிச்சு வராது. ஒரு மாதிரி தூக்கிக்கிட்டு நல்லா இருக்காது. சரிங்களா? இது வந்து பார்டரில் வந்து உங்களுக்கு நெக் பார்டரில், கையோட பார்டரில் வைக்கும்போது சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை நீங்கள் ஆலில் போட்டிங்கன்னா மட்டும்தான் நான் போடக்கூடிய வீடியோஸ், கிளாஸஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு அது வந்து நோட்டிஃபிகேஷனில் காட்டாது. அதனால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ஆலில் போட்டுக்கோங்க. ஓகேவா? பாருங்கள், நம்ம ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டோம். முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த நடுவில் இருக்குது இல்லைங்களா, அது வந்து நீங்கள் அப்படியே ப்ளெயினாகவுமே சரி த்ரெட்டை வச்சு சும்மா ஒரு நாட் மாதிரி போட்டு விட்டுடலாம். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி பீட்ஸ் வைக்கும்போது அழகாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு பியர் பீட் தான் வைக்கிறேன். வச்சுட்டு நீங்கள் வந்து சரி த்ரெட்லையுமே போடலாம், இல்லை நார்மல் த்ரெட் இருக்குது இல்லைங்களா, அதுலேயுமே ஸ்விவிங் த்ரெட் இருக்குது இல்லைங்களா, அதுலேயுமே போடலாம். இல்லை மொத்தம் நீங்கள் 2 டைப்பில் வந்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணலாம். ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, போட்டுட்டு நம்ம வந்து அந்த த்ரெட் பீட்ஸ் மேலேயே அந்த நூலை வந்து இந்த மாதிரி இழுத்து விடுறது. இன்னொன்று வந்து எண்ணாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறது. ஓகேவா? உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ நீங்கள் அதை வந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க. நான் 2மே உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். எண்ணாட் போட்டு காமிச்சிருக்கேன். அப்புறம் வந்து இந்த மாதிரி அந்த பீட்ஸ் வந்து மேலே லாக் பண்ணுற மாதிரியும் நான் போட்டு காமிச்சிருக்கேன். ஓகேவா? நான் எதுக்கு 2 கலரில் வச்சு காமிச்சிருக்கேன்னா, எந்த கலர் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக, எந்த பீட்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான்.
உங்களோட ப்ளவுஸுக்கு தகுந்த மாதிரி இல்லை சாரீக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களோட கலர் ஆப்ஷன்ஸை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேவா? நீங்கள் யாராவது நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் வந்து அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா, நான் கிளாஸோட டீட்டெயில்ஸ் சொல்லுவேன். உங்களுக்கு யாருக்காவது வேணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதேமாரி நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. கேட்டுட்டு நான் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்லிடுறேன். இதுதாம்மா ப்ரொசீஜர், இப்படிதாம்மா இருக்கும், போகும் வரும்ன்னு சொல்லிடுறேன். ஜிபே நம்பர் மொதற்கொண்டு அனுப்புனதுக்கப்புறம் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, "இல்ல நான் சேரல, நான் கேட்டுட்டு சொல்றேன். இல்ல எனக்கு இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல" அப்படின்னிடுறீங்க. அது நீங்க முன்னாடியே சொல்லிட்டீங்க அப்படின்னா, நான் எனக்கு வந்து டைம் சேவ் ஆகும் இல்லைங்களா? அதுக்காக தான் சொல்றேன். யாருன்னா பண்றீங்க அப்படின்னா, வேணும் வேணான்றது முன்னாடியே சொல்லிடுங்க. ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. ஓகேவா? இந்த மாரி போட்டு நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்க்கு வந்து நீங்க அனுப்பி விடுங்க.